தற்போதைய நேரத்திற்கு நாமக்கல் முழுவதும் தாவேக்க கொடியாலும் பேனர்களாலும் காட்சியளிக்கிறது. எங்கு திரண்டாலும் தாவேக்க தொண்டர்கள் அங்கு களத்திலிருந்து தங்களுடைய தலைவரை வரவேற்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். வணக்கம். நடிகர் விஜயனுடைய இந்த அரசியல் பயணம் தற்போது நாம் வெளிப்படையாகவே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போகிற இடங்களெல்லாம் மக்கள் திரளோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் பார்ப்பது வரைக்கும் முழுமையாகவே இளைஞர் பட்டாளம் தற்போது விஜயை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. நாமக்கலில் அவர் வருவார் என்று தெரிந்த பிறகு முன்னது கிட்டத்தட்ட அதிகாலை முதலே தொண்டர்கள் அந்த இடங்கள் எல்லாம் புதிய துவங்கியிருக்கிறார்கள். அதே போல தங்களுடைய புதியாக அரசியல் கட்சி துவங்கக்கூடிய நடிகர் விஜயை பார்ப்பதற்காக வழி நெடுகிலும் சாலை ஓரத்தில் இருபுறமும் இருசக்கர வாகனத்தில் வரவேற்றபடி வந்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிற இடமெல்லாம் விஜயனுடைய தாவேகா கொடி படர்ந்திருக்க ஒரு சூழல் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த நாமக்கல் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே இந்த விஜயனுடைய வருகை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். அந்த வகையில்தான் போக்குவரத்து மாற்றமாக இருக்கட்டும், அரசியல் ரீதியாக இந்த சுற்றுப்பயணமாக இருக்கட்டும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார். பொதுவாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் வரும்பொழுது இவ்வளவு பெரிய வரவேற்பு என்பது சாத்தியமாக இல்லை. அது திட்டமிட்ட ஒரு வரவேற்பாக கூட இருக்கலாம். ஆனாலும் கூட விஜய் இவ்வளவு பெரிய உச்ச நட்சத்திரம், அவரை பார்ப்பதற்காக திரளாக தற்போது இளைஞர்கள் சொல்ல வண்ணம் இருக்கிறார்கள். சினிமாவிலே விஜய் சம்பாதித்ததை அந்த வைத்துதான், அதாவது சினிமாவில் அவர் சம்பாதித்த இந்த இளைஞர் படையை வைத்தான் தற்போது அவர் அரசியலில் துவங்கியிருக்கிறார். எனவே தான் தலைவராக ஏற்ற ரசிகராக இருக்கக்கூடிய அனைவரும் தொண்டர்களாக மாறி தற்போது விஜயை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் வழியிலே சாலையினுடைய இரு பக்கமும், அதாவது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த NH11 என்று சொல்லக்கூடிய இந்த சாலை கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை போடக்கூடிய ஒரு மிகப்பெரிய நெடிய சாலை, தேசிய நெடுஞ்சாலையில் முக்கியமாக NH11 என்று சொல்லப்படுவார்கள். அந்த சாலையுடைய இருபுறமுமே தற்போது திரண்டு நின்று அவரை வாழ்த்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக போகிற இடமெல்லாம், அதாவது அடுத்தடுத்த கட்டமாக அவர் கரூர் வருகிறார். கரூர் வரக்கூடிய இடங்களெல்லாம் தற்போது திரளானோர் விஜயை வந்து வாழ்த்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஒவ்வொரு பாயிண்ட் அமைத்து ஒவ்வொரு முற்றத்திலும் அவரை வரவேற்க கூட்டமாக கட்சியினர் ஏற்பாடு செய்தாலும் கூட அந்த கட்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டு பொதுமக்களும் இளைஞர்களும் தற்போது விஜயை பார்ப்பதற்காக விரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்க்கக்கூடிய அனைவருமே கிட்டத்தட்ட ஒரு 35 வயதிற்குள்ளாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் தான் இருக்கிறது. குறிப்பாக பெண்கள் அதிக அளவில் பார்க்க முடிகிறது. பொதுவாக அரசியல் கட்சியில் பெண்கள் வருவார்கள். ஆனால் குறைந்த வயதுடைய பெண்கள் அரசியல் கட்சி நிகழ்ச்சியிலேயோ கூட்டங்களிலேயோ நீங்கள் பார்க்க முடியாது. தொடர்ச்சியாக அப்படி ஒரு சூழல் தான் இருக்கிறது. ஆனால் விஜயை பார்ப்பதற்கு ஆண்களுக்கு நிகராக அதே வயது ஒத்துடைய பெண்களும் தற்போது திரளான பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். அரசியலில் விஜய் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அதாவது தென்னிந்தியாவில் மிகப்பெரிய நடிகர், யாரும் ஈடு இணையற்ற ஊதியம் வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடிகராக இருக்கிறார். அவர் தற்போது அரசியலில் வந்திருக்கிறார். அந்த அரசியலில் தான் திரையில் ரசித்த ஒரு தலைவனை நேரடியாக அரசியல் களத்தில் வரும்பொழுது அவர்கள் ஆரவாரம் செய்து வரவேற்று வருகிறார்கள். அந்த வரவேற்பை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக விஜயனுடைய இந்த வரவேற்பு என்பது ஒரு திட்டமிட்ட வரவேற்பாக இருக்க வாய்ப்பே இல்லை. பொதுவாக ஒரு அரசியல் கட்சி கூட்டம் என்பதால் இந்த இடத்தில் வரவேற்பு கொடுக்கப்படும், இந்த இடத்தில் அவர் பேசுவார் என்று திட்டம் வகுக்கப்படும். ஆனால் விஜயனுடைய இந்த திட்ட பயணம் என்பது அவர் பேசுகிற அந்த இடங்கள் மட்டும்தான் தீர்மானிக்கப்படுகிறது. கூட்டமோ அல்லது வரவேற்போ எதுவுமே தீர்மானிக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. ஒவ்வொரு தெருக்களிலும் ஒவ்வொரு சாலைகளின் பொதுமக்கள் திரளானவர் பேர், அதாவது இளைஞர்கள் உட்பட திரளானவர் பேர் நேரடியாக வந்து விஜயை பார்த்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். அதே போல அவரும் அவருடைய வரவேற்பையும் அன்பை பெற்றவாறு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார். ஒரு தலைவன் அரசியல் கட்சியாக மாறும்பொழுது பல்வேறு விஷயங்களை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கிறது. இத்தகைய கூட்டத்தை அவர் அரசியலாக மாற்ற வேண்டிய பொறுப்பும் மிகப்பெரிய பொறுப்பு விஜய்க்கு இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் 75 ஆண்டுகால பாரம்பரியம் மிக்க கட்சிகளும் 100 ஆண்டு பாரம்பரியம் மிக்க கட்சிகள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிற சூழலில் பல கட்சிகள் வந்து காணாமல் போய்விட்டன. விஜயனுடைய இந்த அரசியல் வருகை என்பதே மிகப்பெரிய எழுச்சியோடு துவங்கியிருக்கிறதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எம்ஜிஆரில் துவங்கி எழுச்சியோடு எம்ஜிஆர் துவங்கினார். அதன் பிறகு விஜயகாந்த் மிகப்பெரிய அளவில் மக்கள் சக்தியாக தந்தார். அதே போல மக்களின் குரலாகவும் ஒலித்தார். அதே அடிப்படையில் தான் விஜயும் தற்போது கட்சி துவங்கி மக்களுடைய குரலாக ஒலிக்க வேண்டும் என்று எல்லாருடைய விருப்பமாக இருக்கிறது. ஒவ்வொரு இடங்களிலும் அந்தந்த மாவட்டம் சார்ந்த பிரச்சனைகளை பேசுகிறார். குறிப்பாக 3 விஷயத்தில் நாம் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். விஜயை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசை ஒரு சில விஷயங்களுக்காக, நீட் தேர்வு உள்ளிட்ட விஷயங்களுக்காக
குற்றம் சாட்டி பேசுகிறார். அதே போல அதுக்கு அடுத்தபடியாக மாநில அரசை கடுமையாக குற்றம் சாட்டி வைத்து பேசுகிறார். அந்த அமைச்சர், அதாவது அங்க எந்த ஊர் போகிறாரோ அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் மற்றும் அரசை கடுமையாக விமர்சித்து பேசுகிறார். அதற்கு அடுத்தபடியாக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மையப்படுத்தி பேசுகிறார். எனவே அவருடைய அந்த பேச்சு என்பது 10 நிமிடமாக இருந்தாலும் சரி, 5 நிமிடமாக இருந்தாலும் சரி, இந்த 3 கட்டாயமும் கண்டிப்பாக இருக்கும். எனவே மத்திய அரசு, மாநில அரசு, மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனை, எனவே அந்த பிரச்சனையை மையப்படுத்தான் விஜயனுடைய பேச்சு இருக்கிறது. நாமக்கலில் இங்கு என்ன பேசப் போகிறார் என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. கொங்கு மண்டலத்தை தொடர்ச்சியாக அதிமுக தன் வசம் வைத்திருந்ததாக கூறப்பட்ட நிலையில் கடந்த மக்களவையின் தேர்தலின் போது 2024 மக்களவை தேர்தலின் போது பாண்டி உட்பட 40 தொகுதிகளையும் திமுக தன் வசம் எடுத்துக்கொண்டது. எனவே இந்த கொங்கு மண்டலத்தில் திமுக தற்போது கால் பதிப்பதற்கு முக்கியமான காரணம் பல முக்கிய நிர்வாகிகளையும் மண்டல பொறுப்பாளர்களாகவும் போட்டிருக்கிறார்கள். எனவே அதற்கான பணிகளும் நடைபெற்று வரும் நிலையில் விஜயனுடைய இந்த வருகை, அரசியல் வருகை கொங்கு மண்டலத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பது அடுத்தடுத்த கட்டங்கள் தான் நாம் தெரிய வரும். நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ரசிகர் கூட்டம் தற்போது விஜயை நோக்கி அவர்களிடம் அன்பு செலுத்தியவாறே வருகிறார்கள். அவர்களை அன்பை ஏற்று மீண்டும் தன்னுடைய அன்பையும் விஜய் தொடர்ச்சியாக வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறார். ஒரு மிகப்பெரிய மக்கள் திரளுக்கு மத்தியில் தன்னுடைய பயணத்தை விஜய் துவங்கியிருக்கிறார். ஏற்கனவே 3 கட்டங்களாக, அதாவது ஏற்கனவே அவர் முதற்கட்டமாக திருச்சியில் ஆரம்பித்து அரியலூரில் முடித்தார். அதன் தொடர்ச்சியாக நாகையில் ஆரம்பித்து திருவாரூரில் முடித்தார். தற்போது நாமக்கல்லில் துவங்கி கரூரில் முடிக்க இருக்கிறார். இந்த 6 ஊர்களிலுமே அலையலையாக மக்களும் இளைஞர்களும் தற்போது திரண்டு நின்று விஜயை வரவேற்று வருகிறார்கள். ஆனாலும் நாம் ஒரு விஷயத்தை நாம் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். விஜயனுடைய இந்த அரசியல் வருகை எப்படிப்பட்டது என்பது ஒரு பக்கம் விமர்சனமாக இருந்தாலும், இந்த மக்கள், இளைஞர்கள் பொதுவாக காலை முதலே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் விஜயை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் விஜயின் மேல் இருக்கக்கூடிய அந்த மீளா அன்பின் காரணமாக தொடர்ச்சியாக அனைத்து இடங்களிலுமே மக்களுடைய திரளாக இது காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய அந்த நாமக்கலுக்கு விஜய் இன்னும் சற்று நேரத்தில் உரை நிகழ்த்துவார் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அவர் வந்து சேர்வதற்கே சில மணி நேரங்கள் கூட ஆகலாம். ஏனால் தற்போது புறவழிச்சாலையில் அவர் வந்து கொண்டிருக்கும் பொழுது, இவ்வளவு பெரிய மக்கள் திரள் கூட்டத்திற்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பல்லாயிரக்கணக்கானவர் விஜயனுடைய பேச்சையும் விஜயனுடைய முகத்தையும் பார்ப்பதற்கு ஆர்வமாக காத்திருக்கிறார்கள். அவர்களை காணும் பொழுது விஜயனுடைய வாகனம் இன்னும் மெதுவாகத்தான் செல்லும். ஏனென்றால் ஒரு பெரும் கடலுக்குள், மக்கள் கடலுக்குள் ஒரு வாகனம் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே மிகவும் மெதுவாக, ஒரு நடந்து போற தூரத்தை விட குறைவாகத்தான் இருந்தாலும் கூட, ஆனாலும் அது கடந்து வருவதற்கே பல மணி நேரங்கள் ஆகின்றன. அப்படிப்பட்ட மக்கள் கடல்களுக்கு மத்தியிலே விஜய் தற்போது வந்து கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக அவருடைய முகத்தையும் அவருடைய பேச்சையும் பார்ப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்த்தவரையும் நாம் கேட்டவரையில் விஜயனுடைய பேச்சு எந்த அளவுக்கு ரசித்ததோ இல்லையோ, விஜயனுடைய புன்னகையும் விஜயனுடைய அந்த அன்பும் பெரும் அளவு இளைஞர்களை ஈர்த்ததன் காரணமாகத்தான் திரளான போர் எதையும் எதிர்பார்க்காமல் வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்க்கக்கூடிய இந்த நாமக்கல் மாவட்டம் என்பது சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களும், குறிப்பாக அங்க அருகில் இருக்கக்கூடிய சேலமாக இருக்கட்டும், ஈரோடாக இருக்கட்டும், திருச்செங்கோடாக இருக்கட்டும், இந்த பல இடங்களில் இருந்து நாமக்கலில் தற்போது குவிந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே விஜயை பார்ப்பதற்கு அதிகாலை முதலே ஆர்வமாக காத்திருக்கிறார்கள். தாங்கள் திரையில் ரசித்த ரசிகனை நேரடியாக பார்ப்பதற்காக ஒரு மிகப்பெரிய ஆவலாக காத்திருக்கிறார்கள். அரசியலில் அதுதான் விஜய்க்கு கூட்டம் கூட்ட வேண்டிய அவசியமில்லை. விஜய் ஒரு படப்பிடிப்பு தளத்திலே இதே போன்ற பல்லாயிரக்கணக்கானோர் நெய்வேலியில் இருந்ததை நாம் பார்த்தோம். நெய்வேலியில் ஒரு படப்பிடிப்பின் போது பல்லாயிரக்கணக்கானோர் விஜயை பார்ப்பதற்காக 2 ஆசல் இருந்ததை நாம் பார்த்தோம். அவர்களையும் பார்த்துவிட்டு அங்கு ஒரு செல்ஃபி எடுத்து விட்டு சென்றார். அதே போலதான் விஜய் எங்கு சென்றாலும் மக்கள் திரளான கூட்டம் அவரை தொடர்ச்சியாக பின்தொடர்ந்து வருவதும் அவருக்கு தங்களுடைய பாராட்டுகளை தெரிவிப்பதும் வழக்கமாக இருக்கிறது. அவருடைய அரசியல் கருத்துக்கள் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கும் என்ற எண்ணத்தை மாற்றி தற்போது விஜயை பார்ப்பதற்கே இவ்வளவு கூட்டம் கூட்டுகிறது. குறிப்பாக அவர் வந்திருக்கக்கூடிய இந்த நாமக்கல் மாவட்டம் என்பது தமிழகத்தின் ஒரு முக்கியமாக இந்தியாவிலே பிரதான லாரி உற்பத்தி, அதாவது லாரிக்கு உற்பத்தி செய்வதில் மிக முக்கியமான ஒரு மாவட்டமாக இருக்கிறது. லாரி உற்பத்தி செய்ய அந்த இன்ஜினை தவிர மீதம் இருக்கக்கூடிய பாடி கட்டுவது என்ற தொழில் இந்தியாவிலே பிரதமான, அதாவது அதிகமாக நடக்கக்கூடிய இந்த நாமக்கல் தொகுதிதான். இங்கு தொழிலாளர்கள் அதிகமாக வாழ்கிறார்கள். அதே போல கோழி உற்பத்தியும், கோழி முட்டை உற்பத்தியும் இங்குதான் அதிகமாக நடைபெறுகிறது. ஒட்டுமொத்த தென்னிந்தியாவின் இந்த கோழி உற்பத்தியுடைய தாயகமாக நாமக்கல் திகழ்ந்து வருகிறது. மிகப்பெரிய தொழில் சந்தைதான் ஒரு நாமக்கல். இந்த நாமக்கலில் விஜய் என்ன பேசுகிறார், என்ன பேசப் போகிறார் என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏனென்றால் கடந்த திருவாரூர் நேரம் காத்திருந்து அவர் 10 நிமிடத்துக்குள்ளாக தன்னுடைய உரையை சுருக்கிக் கொண்டார்.
அதே போல சொருக்கிக் கொள்கிறாரா, இல்ல முக்கியமான விஷயங்களை பற்றி அவர் பேசுகிறாரா என்பது குறித்து பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக அவர் நாகையில் பேசும் பொழுது ஒரு சில அவருடைய இந்த கருத்துக்கள் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தின. ஒரு சில வார்த்தைகள் தவறாக அவர் பேசிவிட்டார். அதுவும் கடும் விவாதமாக சமூக வலைதளங்களில் வந்து கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சியினர் அதை வைத்தே கேலி பேசக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்தோம். எனவே அதையெல்லாம் அவர் எப்படி சரி செய்து பேசப் போகிறார் என்பது குறித்து நாம் இன்னும் சற்று நேரத்தில் பார்க்க போகிறோம். குறிப்பாக மிகப்பெரிய மக்கள் திரள், மக்கள் கூடலுக்கு மத்தியில், மக்கள் கடலுக்கு மத்தியில் அவர் நீந்தி வரக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசியலில் யாருக்கும் கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பாக எளிதாக மக்களை திரட்டக்கூடிய ஒரு பெரிய சக்தி விஜயிடம் இருக்கிறது என்பது எல்லோராலும் அறிந்தது. அந்த சக்தியை எப்படி அவர் அரசியலாக மாற்றப் போகிறார் என்பதுதான் இப்போது எல்லாருடைய கேள்வியாக இருக்கிறது. திமுக, அதிமுக என பிரமிக்க வைக்கக்கூடிய இரண்டு கட்சிகளுக்கு மத்தியில் விஜயனுடைய அரசியல் வருகை என்பது 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதை இந்த மக்கள் திரள் மட்டுமே காட்டிவிட முடியாது. அதையும் தாண்டி அரசியல் பணி என்பது வேறு, ரசிகர் பணி என்பது வேறு. ஒரு ரசிகர் கூடிவிட்டு கலந்து விடுவார்கள். ஆனால் ஒரு அரசியல் களத்தில் ஒரு தலைவனுக்காக தொண்டர்கள் காத்திருப்பார்கள். அப்படி ஒரு காத்திருப்பை தான் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அவர் திருச்சியில் வரும்பொழுது மிகுந்த கவனமாக அவரை தற்போது காரில் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். ஏனென்றால் அவருக்கு சுற்றி இருக்கக்கூடிய ரசிகர்களே அந்த அளவுக்கு அவரை பின்தொடர்வதும் அவருடைய வாகனத்தை மதிப்பதும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை செய்து வருகிறார்கள். எனவே அவர் மிகுந்த கவனத்தோடு தான் தற்போது நாமக்கலுக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். மேலும் தொடர்ச்சியாக நாம் பார்க்கக்கூடிய அனைத்து இடங்களையுமே ரசிகர் கூட்டத்தால் நிரம்பி வழிகின்ற ஒரு இடமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. அரசியலில் நடிகர் விஜய் வருவது மிகுந்த சவாலான விஷயமாக பார்க்கப்படுகிறது. பிரம்மாண்ட கட்சிகளுக்கு மத்தியில் விஜயனுடைய இந்த அரசியல் வருகை என்பது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், 2026 சட்டமன்ற தேர்தலுடைய விஜயனுடைய வாக்கு விகிதம் இதை வைத்து கணித்து விட முடியுமா என்றெல்லாம் கூட பல்வேறு வடிவங்களில் வாதம் வந்து கொண்டிருக்கிறது. அரசியல் வருகை என்பது வேறு, சினிமா பிரபலம் என்பது வேறு, இரண்டையும் ஒன்றோடு ஒன்று சேர்க்க கூடாது என்றெல்லாம் கூட விவாதங்கள் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு நடிகரை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் வரும், இயல்பாக ஒன்றுதான். நடிகையை பார்ப்பதற்கு இன்னும் கூட கூட்டம் வரலாம், அதுவும் இன்னொரு விஷயம். ஆனாலும் கூட தொடர்ச்சியாக இத்தகைய சூழலில் அவர் அரசியல் களத்தில் நின்று அதிமுக, பாஜக பல்வேறு கட்சிகள் இருக்கிறது. எனவே இந்த கட்சிகள் எல்லாம் கடந்து அவர் அரசியல் செய்ய வேண்டிய சூழலும் இருக்கிறது. தமிழகத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 78,000 பூத் கமிட்டிக்கு விஜய் ஆள் போட்டு விட்டாரா? பல இடங்களில் மாவட்ட செயலாளர் கூட போடாத ஒரு சூழல் இருக்கிறது. அந்த அளவுக்கு உள்கட்சி பிரச்சனையால் தவிக்கிறது தாவேகா என்றும் பல்வேறு விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் மத்தியில் விஜய் என்ற ஒரு தனி மனித பிம்பம், தனி மனித முகமே ஒட்டுமொத்த கட்சியினுடைய அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதே ஒரு சொல் மற்ற கட்சிகளுக்கு இருக்க வாய்ப்பில்லை. பல தலைவர்கள் பல இடங்களில் இருந்து முனைப்பார்கள். ஆனால் விஜயனுடைய இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் விஜயனுடைய முகம்தான் அந்த கட்சியினுடைய மிகப்பெரிய வழிகாட்டியாகவும், விஜயனுடைய முகம்தான் கட்சியினுடைய அரசியலாகவும் இருக்கிறது. அதை எவ்வாறு இவர்கள் கையாள்வார்கள் என்பதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்கிறது. அடிப்படையில் அரசியல் விஜயனுடைய இந்த முதல் வருகை என்பது ஏற்கனவே ஒவ்வொரு நடிகரும் தமிழகத்தில் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது வந்த ஒரு கூட்டம், பிரம்மாண்ட கூட்டத்தோடு என்ற அதோடு ஒப்பிட்டு விட முடியாது. விஜயகாந்திற்கு இதை விட அதிகமாகவும் கூட்டம் வந்தது. காலப்போக்கில் அந்த கூட்டம் எல்லாம் கரைந்து போனதையும் நாம் பார்த்தோம். அப்படி ஒரு சூழல் விஜய்க்கு ஏற்படுமா? தன் கூட்டத்தை தனக்கான அரசியலாக விஜய் மாற்றிக்கொள்வாரா என்றெல்லாம் அடுத்தடுத்த கட்ட விஜயனுடைய நடவடிக்கையை பொறுத்தே அமையும். என்றால் மூன்றாவது முறையாக மக்களை சந்திக்க பொது வீதிக்கு வந்திருக்கிறார். விஜய் மக்களை பார்ப்பதில்லை, விஜய் மக்களிடம் பேசுவதில்லை, விஜய் மக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்பதில்லை என்றெல்லாம் பல்வேறு விமர்சனங்கள் வந்து கொண்டிருந்த சூழலில் விஜய் மூன்றாவது முறையாக தற்போது மக்களை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார். மாவட்டத்துக்கு ஒரு திட்டமிடல் என்ற அடிப்படையிலே வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாவட்டத்திற்கு சராசரியாக 4 தொகுதிகள், 5 தொகுதிகள், 10 தொகுதிகள் வரை ஒரு மாவட்டத்திற்கு இருக்கின்றன. எனவே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு இடத்தில் மட்டும் பேசினால் போதுமா என்றெல்லாம் விமர்சனம் வந்த நிலையில் அவர் அந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனைகளை மையப்படுத்தி விஜய் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பல பிரச்சனைகள் அடிப்படையில் அவர் கருத்து தெரிவிப்பாரா என்றெல்லாம் பேசப்படுகிறது. அதன் அடிப்படையிலே பெரும் மக்கள் திரள் கூட்டத்தில் விஜய் தற்போது நீந்தி வந்து கொண்டிருக்கிறார். அன்பின் பொழிய அனைவரும் நின்று அவரை ஆரத்தி எடுத்து வரவேற்றுக் கொண்டிருக்கிற ஒரு சூழலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.